ஆர்ஜே விலாக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஈக்காட்டு தாங்கல் ஆத்துக்கோயில் முனீஸ்வரர் அண்ட் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 1 வீக்காக திருவிழா நடந்துட்டுருக்கு. மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து இப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே இந்த ஒரு வாரமாக திருவிழா நடக்குது. ஸோ அந்த திருவிழா பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக போயிருந்தோம். சென்னையில் இப்படி ஒரு திருவிழாவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா இது நம்ம ஊரில் இருக்குள்ள திருவிழா, அந்த மாதிரியான ஒரு நல்ல பிரம்மாண்டமான திருவிழாவாக இருந்துச்சு. உண்மையாகவே செம்ம பாசிட்டிவ் வைபும் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோம். பார்க் பண்ணுறதுக்கு எந்த சார்ஜஸுமே அவங்க பண்ணலை. அங்கங்கே போலீஸ் நிறைய பேர் நம்ம பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க. ஸோ நாங்கள் உள்ளே கிளம்பி போனப்பயே அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சாம்பார் சாதம் சுட சுட 2 பிளேட் வாங்கி சாப்பிட்டோம் அங்கேயே உட்காந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த பெரிய முனீஸ்வரர் சுவாமி சிலை இருக்குல்ல, அதை சுற்றி வரலான்னு சொல்லிட்டு அதை சுற்றி க்யூவில் நின்று சுற்றி வந்தாச்சு. நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப வைபாக நல்ல பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு அங்காள பரமேஸ்வரி அம்மன், அங்கேயும் நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அரிசி காணிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அங்கேயும் அரிசி விற்கிறாங்க. அதை வாங்கி காணிக்கையாக அந்த ஒரு பெரிய ஒரு அண்டா வச்சுருப்பாங்க, அதுலேயும் கொட்டி வைக்கிறாங்க. பொள்ளாச்சியில் இருக்க மாசாணி அம்மனை இங்கே பெரியாய் அம்மன் சொல்லி அவங்களுடைய சிலை வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு அம்மனை இந்த மாதிரி ஒரு அவங்கள ஜோடிச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் இல்லையா, அதனால் முருகனுக்குமே விசேஷமாக அங்கே பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. நாங்கள் அதையுமே நல்லபடியாக நாங்கள் பார்த்தோம். நல்ல க்ரௌடாக இருந்தது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது, அதுக்கப்புறம் மாவிளக்கு போடுறது, இந்த மாதிரி சில பேர் வீட்டில் இருந்தே செஞ்சுட்டு இங்கே எல்லாருக்கும் ஒரு உபயமாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்க 2 பேரும் விளையாடுறதுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அங்கங்கே பலூன் கடைங்க, விசிலு, அது இதில் எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு அந்த ஓடுற வண்டி 2 வாங்கி கொடுத்தோம். ஸோ அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம், அந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ராட்டினோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஃபுட்ஸு, அன்னதானம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் என் குழந்தைங்கள ஒரு சின்ன ராட்டினத்தில் உட்கார வச்சோம். அதுங்க நல்லா அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு ராட்டினத்தில் போயிட்டு வந்தாங்க. அடுத்து நானுமே இந்த ராட்டினம் ட்ரை பண்ணேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அன்னதானம் பார்த்தா பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அதில் ரொம்ப லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் சாப்பிடலை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் டெய்லி ஒரு நிகழ்ச்சிகள் அதுவும் நடத்துகிறாங்க. ஸோ தினமும் ஒரு ஈவெண்ட் நடக்குது. நாங்கள் போனப்போ பரதநாட்டியம் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம சாப்பிட்றதுக்கு டெல்லி அப்பளம், அப்புறம் மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் காலிஃப்ளவரும் டெல்லி அப்பளமும் வாங்கி சாப்பிட்டோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. பொழுதுபோக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. உண்மையாகவே சூப்பராக பாசிட்டிவான வைபாக நல்லாயிருக்கும். நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.